இன்னைக்கு வினை தீர்த்த விநாயகர் கோயில்ல 100வது திருவாசக முற்றோதல் நடந்தது. இதுல எனக்கு நடந்த அற்புதத்தை தாங்க சொல்ல போறேன். என்னன்னா, நான் எப்பவும் திருவாசக முற்றோதல் பாடுவேன், புத்தகத்தை பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல நம்ம அந்த பதிகம் எப்படி இருக்கு, நம்ம சாமியை பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கும் ஒரு சிவபெருமானுக்கு இடையில யாருமே இல்லை. அவ்வளோ ஃபீலிங், அப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தீங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல நானும் சிவபெருமானும் இருந்தா எப்படி இருப்போம், அப்படிதான் என் மனநிலை இருந்தது. நான் படிக்க படிக்க என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கான அதே வாய்ஸ். என்னால நம்பவே முடியலங்க. ஏன்னா ஏன் அழுறேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ அவ்வளோ வைப்பு சொல்லவே முடியல. ஏன்னா அங்க சிவகாமி தேவியாரும் நடராஜ பெருமாளும், பக்கத்திலே பார்வதி தேவியும் சிவபெருமானுமா இருந்தாங்க. அம்மையப்பனை 2 வடிவில வச்சிருந்தாங்க, 2 தம்பதியரோட. அருகில மாணிக்க வாசகர். நான் ஒரு பதிகம் படிப்பேன். ஆனா என்னோட கண்ணு எப்படி இருக்கும்னா, எனக்கு எப்பவுமே ஒன் டைம் அப்படி ரீட் பண்ணோம்னா அடுத்த டைம் நமக்கு அடுத்த 2 லைன் நமக்கு தெரியும். ஓரளவு நம்ம அடிக்கடி திருவாசக படிக்கிறதுனால நம்மளோட அடுத்த லைன் என்ன வரும்னு தெரியும். ஸோ அந்த லைனை நம்ம அவரை பார்த்து படிக்கும்போது யாராவது ஒருத்தர் பூ கொடுப்பாங்க, அம்மா கொடுப்பாங்க, அப்பா கொடுப்பாங்க. அதாவது ஒரு பதிகத்துக்கு ஒரு பூ இல்லை, ஒரு பாட்டுக்கு ஒரு பேராகிராஃப், அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு பூ, அந்த மாதிரி அவங்க கொடுக்கலன்னா மாணிக்க வாசகர். இப்படி மாறி 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 நான் அழுதுகிட்டே இருக்கேன். நீ கேக்குறியாப்பா, என் பாட்டை கேக்குறியாப்பா, கேக்குறியாப்பான்னு என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா எல்லாரும் தான் பாடுறாங்க. ஆனா என்னோட மனநிலை, நாங்க 2 பேர் தான் இங்க இருக்கோம். அப்படி ஒரு சந்தோஷங்க, சொல்லவே முடியல. நான் பாடும்போது என்ன மனநிலையில இருந்தேங்கிறத அந்த சிவபெருமானுக்கும் பக்கத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, நான் சிவனோட பேசிக்கிட்டே ஒவ்வொரு பூக்கும் நெஞ்சில கை வைப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படியே உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு தலையாசிச்சு சிவபெருமான் பாடுறத நமக்கு நம்ம பாடுறத அவர் கேட்கிறாரு அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், திருவாசகம் எங்கெல்லாம் படிக்கிறோமோ அங்கெல்லாம் சிவபெருமான் நம்ம முன்னாடி உட்கார்ந்து கேட்பாரு. ஆனா அந்த ஃபீலிங் நான் இன்னைக்கு அம்மையப்பன் உருவிலையும் சிவகாமி தேவியார் நடராஜர் பெருமாளையும் பார்த்தேன். அதாவது 2 உருவத்துல உட்கார்ந்துருக்காங்க. மாணிக்க வாசகர் உட்கார்ந்து அப்படி கேட்கிறார். நான் 5 பேரா அதை பார்க்க 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 பார்க்க, அப்பா இந்த பிறவிக்கு இது போதும், அந்த மாதிரி மனநிலையில இருந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்பவுமே நான் ரொம்ப வீடியோ எடுப்பேன், ரொம்ப நிறைய போடணும்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு இதை கண்டிப்பா இந்த யூடியூப்ல போடணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நினைச்சேன். அதனாலதான் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.